அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இதுவரைக்கும் என்ன ஒரு ரகசியம். அப்போ இது காலம் காலமாக ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்றான். அந்த ரகசியம் என்னன்னா கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இதுதான் அந்த ரகசியம் அப்படி சொல்றேன். நோவாவின் காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. there is a spiritual sign behind. அங்க என்ன பண்றாங்கன்னா, மழை நின்றுச்சா இல்லையா, தண்ணி எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோவா என்ன பண்றாருன்னா ஒரு புறாவை வெளியே அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? ஒரு புறாவை என்ன பண்றாரு, வெளியே விடுறாரு. அந்த புறா போய் நிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த புறா என்ன ஆயிடுச்சு, திரும்ப எங்க வந்துருச்சு, பேழைக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன் நிக்க முடியல? தண்ணீர் அதிகமாக இருந்தது. இப்ப இரண்டாவது முறை மறுபடியும் அந்த புறாவை அனுப்புகிறான். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்திருச்சு. அதனோட அடையாளமாக ஒரு ஒலிவ மர இலையை அந்த புறா என்ன பண்ணுதுன்னா கொத்தி கொண்டு வருது. மறுபடியும் அனுப்பும் போது மூன்றாவது முறை அது என்ன ஆகல, திரும்பி வரவில்லை. இந்த புறா வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆவியானவர் பாத்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து போகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. சிம்சோன் மேல் தேவ ஆவியானவர் எத்தனை முறை, நிறைய டைம் இறங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம், வந்துட்டு என்ன பண்ணாரு, போயிட்டார். அவர் என்னன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் அவருக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் இருந்தது, அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தது. அந்த வேலையை செய்யும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டார். அந்த வேலையை நிறைவேற்றி முடிந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா போயிடுவார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா இடத்துலயும் ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார். அப்ப இறங்கினார்னு என்ன அர்த்தம், அவர் ஏறி இருக்கிறார்னு அர்த்தம். இறங்கினார்னு என்ன அர்த்தம், கிதியோன் மேல இறங்கினாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் வாசித்தால் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் இருந்தாரு. ஆனா எல்லா இடத்துலயும் என்ன போட்டுக்கணும், ஆவியானவர் இறங்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு ஆவியானவர் கெஸ்ட் போல இருந்தார். வருவாரு, ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா போயிருவார். வருவாரு. ஏன்னா அவரு பூமியில தங்குவதற்கான ஒரு சூழல் இல்லை. ஏனென்றால் அக்கிரமமும் மீறுதலும் பாவமும் பூமியில பெருகி இருந்தபடியால் ஆவியானவரால் என்ன பண்ண முடியலன்னா வாசம் செய்ய போயிருவார். இப்போ இரண்டாவது முறை ஆவியானவர் என்ன பண்றாரு, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஏறணும்னா என்ன போட்டுருக்குது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல எங்க வந்தாரு, எத்தனை வயசுல, 30 வயசுல. அதுக்கு முன்னாடி இயேசு ஊழியம் செஞ்சாரா, ஊழியம் செய்யவே இல்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட தான் இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்தார். நல்ல கைத்தட்டு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் காரணம் ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்தார். ஒரு மாம்ச மனிதனாக இருந்தபடியால் ஆவியானவர் இல்லாம அவர் என்ன பண்ணல. அப்ப அவரோட ஊழியம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான். இயேசுவோட பிறப்புல யார் இருந்தா, அவர் பிறந்ததுக்கு யார் காரணம், மரியாள் கேட்டா இது எப்படி ஆகும், புரியுதுங்களா? நேச்சுரலா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைந்து ஆண்டவர் பிறக்கல, புரியுதுங்களா? ஒரு பெண்ணு, கன்னி பெண்ணுக்குள்ள ஆவியானவர் இறங்கி என்ன பண்றாருன்னா ஒரு வித்தங்க என்ன பண்றாருன்னா, அப்ப அவரோட பிறப்புல யார் காரணம், அவரோட பிறப்புக்கு ஆவியானவர் தான் காரணம். இப்ப அதுக்கப்புறம் அவர் ஊழியம் செய்ததாக எங்கேயுமே என்ன இல்ல, வசனம் இல்ல. 30வது வயசுல அவர் ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனே ஆவியானவர் வரார். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஆவியானவர் வந்த உடனே யோர்தானை விட்டு அவர் போறாரு. போன உடனே அந்த ஃபர்ஸ்ட் டேலயே பயங்கரமான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது. இயேசு எப்படி ஊழியம் செஞ்சாரு, எப்படி குருட்டு கண்களை திறந்தாரு, எப்படி காது கேட்டுச்சு, எப்படி மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு. அப்போ ஆவியானவருடைய 3 வருஷ ஊழியத்தில் அவர் செய்த எல்லா அற்புதமும் 5 அப்போ எப்படி 5000 மாறிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களும் எப்படி நடந்தது, ஆவியானவர் மூலமாக. ஆவியானவரால இயேசு பிறந்தாரு, ஆவியானவர் மூலமாக அவர் என்ன பண்ணாரு, ஊழியம் செய்தாரு. இப்போ சாதாரண ஒரு மாம்ச மனுஷனா சிலுவையினுடைய வாழ்க்கை, சிலுவையை சுமந்து முடியுமா? ஒரு ஃபிளஷ், ஒரு மாம்ச மனுஷனா முடியுமா? முடியாது. அப்ப அவரை யார் தேற்றினா, எங்க கெத்செமனையில நம்ம பார்க்க முடியும். கெத்செமனையில ஆவியானவர் என்ன பண்றாரு, அந்த மறுநாள் அந்த இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த திட்டம் நிறைவேறு. ஆவியானவர் இங்க என்ன பண்றாருன்னா, இயேசு என்ன பண்றாரு, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தினார். கெத்செமனையிலே சிலுவைக்காக மனுக்குலத்தின் பாவங்களை போக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் கெத்செமனையிலே என்ன பண்ணாருன்னா என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சிலுவையில போய் மரிக்கிறாரு, மரிச்சாரு. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினது யாரு, ரோமர் 8:11 போட்டிருக்கு. அவர் எப்படி எழுப்பினாராமா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோர்ல இருந்து என்ன பண்ணாராமா. இப்போ இந்த 2வது இடத்துல என்ன நடக்குதுன்னா,
இந்த புறா போய் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒலிவ மர இலைய கொண்டு வந்தது. அந்த இலை வேற யாரும் இல்ல, இட் வாஸ் ஜீசஸ். கை தட்டுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓல்ட் கவர்னன்ட்ல பழைய ஏற்பாடுல ஆவியானவர் வந்து போய் வந்து போய் வந்து போயிட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து மேல எங்க இறங்குறாரு? இப்ப இயேசு கிறிஸ்து மேல இறங்கிட்டு போயிட்டாரா இல்ல தங்கி இருந்தாரா? சத்தமா சொல்லுங்க. அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணாரு? தங்கி இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உள்ளே தங்கி இருந்தார். அவர் ஆவியானவரோட இணைந்து இருக்கிற ஒரு அனுபவத்துல இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது அவர் வாழ்ந்த அத்தனை வாழ்க்கைக்கும் அவருக்கு பலப்படுத்தி, அவருக்கு பலன் கொடுத்து, அவரை ஊக்குவிச்சு, அவரை மோட்டிவேட் பண்ணதெல்லாம் யாரு? ஆவியானவர். எது வரைக்கும் இருந்தார் ஆவியானவர்? மரித்து 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவை மேல கொண்டு போகிற வரைக்கும். மேல யார் கொண்டு போனா? எழுப்பினது யாரு? எழுப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு? அப்ப அந்த கொண்டு வந்த இலை என்னது? இயேசு கிறிஸ்து. அந்த இலை ஒரு அடையாளத்தை காண்பிக்குது. என்னன்னு? தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பத்திருச்சின்னு. தண்ணி எதுக்கு அடையாளம் சொன்ன நானு? ஏன் ஆவியானவர் தங்க முடியல? பாவம் அக்கிரமம் என்னாச்சு? மிகுதியா இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்து போகும்போது அந்த பாவம், அந்த அக்கிரமத்திற்கான காரியத்தை சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, எல்லாம். சத்தமா சொல்லுங்களேன். என்ன அர்த்தம்? மனுக்குலத்திற்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் வந்து வீர முழக்கமிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மேல போகும்போது, இங்கிருந்து 3ஆவது நாள் பரமேறி போகும்போது என்ன பண்ணிட்டு போனாரு? பைபிள்ல போட்டிருக்கு, ரோமர்ல என்ன போட்டிருக்கு? மனுஷனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த சுவரை என்ன பண்ணாரு? ஹalleluya. ரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தியை செய்தார். பைபிள்ல போட்டிருக்கு ஒரே பலி. எபிரேயர்ல என்ன போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. இன்னொரு பலி இருக்கா? ஒரே பலி. முழு மனுக்குலத்தின் பாவங்கள் முன்னாடி, இப்போ, இனி வரப்போற காலம் எல்லாம் ஒரே பலி. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டார். முடிச்சுட்டு வெற்றியா என்ன பண்ணிட்டாரு? பரலோகம் போயிட்டார். 3வது முறையாக பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த புறா அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட ஆவியானவர் அவர் திரும்பி போகல, இந்த பூமியில இருக்கிறார். அவர் இப்போ வந்து போகிறவராக இல்ல, அவர் இந்த பூமியில இருக்கிறவராக, வாசம் பண்ணுகிறவராக. ஏன் வாசம் பண்றாரு? ஏன்னா அவர் வாசம் பண்றதுக்கு என்ன தடையா இருந்தது? சொல்லுங்களேன். மனிதனுடைய பாவமும் அக்கிரமும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய தடையா இருந்தது. இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் செய்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் இயேசுவோட பிரதிநிதியா சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு நல்லது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொல்றாரு சீஷர்களுக்கு? நான் போறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை அப்போ சீஷர்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. இவரோட அர்த்தம் என்னடா, இவ்வளோ மிராக்கிள், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, சூப்பர் நேச்சுரலா வாழ்ந்த ஆளு, நான் போறது நல்லதுன்றாரு. ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு. அவர் மேல போகாம ஆவியானவர் கீழே வர முடியாது. ஆவியானவர் கீழே வரணும்னா he has to go up. ஏன்னா அவர் உள்ள இருந்தாரு. ஓ ஹalleluya. அவர் போகாம அவர் கீழே வர முடியாது. அதனால அவர் சொல்றாரு, நான் போயிட்டு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்றாரு. I'll go and send a comforter. நான் போயிட்டு தேற்றரவாளன். அப்ப அவர் சொல்றாரு, நான் இங்கிருந்து போறது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை பாக்குறீங்களே, இதுக்கு காரணம் ஹோலி ஸ்பிரிட். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நான் எப்படி வாழ்ந்தனோ அதே வாழ்க்கை, the same life. பல பேர் ப்ரூஃப் வேணும். 1 யோவான்ல போட்டிருக்கு, அவர் எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் பரலோகத்தில் இருக்கிறோம். இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கை தட்டுங்களா. இதை விட கை தட்டுறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். யார் இருக்கிற வண்ணமாக? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி பவர்ஃபுல்லா இருந்தாரோ, என்னெல்லாம் செய்தாரோ, எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ, அதே
அதே வாழ்க்கை என்ன சொல்லும்போது வெறும் அற்புத அடையாளங்கள் இல்ல, அதே குணாதிசயத்தோட வாழ முடியும். the same character, the same power. இப்ப நான் கேட்கிறேன், பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இயேசுக்குள்ள எப்படி இருந்தாரோ அதே மெஷர்ல வந்தாரா? அப்படியா? இன்னைக்கு ஆவியானவர் அளப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆவியானவர் வந்தார். ஆவியானவர் நான் சொன்ன ஆவியானவர் தண்ணி இல்லைங்க அளந்து ஊத்துறதுக்கு, 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்கறதுக்கு இல்லைங்களா, இல்ல 1 கிலோ 2 கிலோ. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஆவியானவர், கொஞ்சம் நிரப்புனாரு, கொஞ்சம் நிறைச்ச. இங்க பாருங்க, ஆவியானவர் ஒரு நபர். அவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் விட்டு விட்டு வரல, அவருடைய முழு ஆள் தத்துவமும். அதனாலதான் உங்களுக்கு என்ன டுனாமிஸ் நான் சொன்னேன் நான். ஹalleluya. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவியானவரோட வல்லமை வந்துச்சா, இல்ல ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர் வந்தாரா? இப்போ இன்னைக்கு நமக்குள்ள யார் இருக்கா? அததான் பவுல் சொல்றான், ஒரு ரகசியம், காலம் காலமாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். ஹalleluya. என்ன ரகசியம் அது? இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே, இந்த மண் பாண்டத்துக்குள்ளே ஒரு மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதான் ரகசியம். காலம் காலமாக. இது என்ன அர்த்தம்? இது ஆபிரகாமுக்கு இது கிடைக்கல, எலிசாக்கு இது கிடைக்கல, எலைசாக்கு இது கிடைக்கல, எலியாக்கு இது கிடைக்கல. பைபிள்ல போட்டிருக்கு, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் என்ன பண்ணாருன்னா வெளிப்பட்டார். ஆண்டவர் தம்முடைய கேரக்டர் என்ன பண்ணலாம்னா முழுமையா ஒருத்தருக்குள்ள வைக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா பங்கு பங்கா கொடுத்தாரு. ஆபிரகாம்னா விசுவாசம், ஈசாக்குனா விதைக்கிறவன், யோசேப்புனா பரிசுத்தமா இருக்கிறவன், யோசுவானா தைரியசாலி. அப்போ எல்லாருக்குள்ளயும் என்ன இருந்ததுன்னா தேவனுடைய ஒரு குணம் இருந்தது, இன்னொரு குணம் இருக்குல்ல. அப்படின்னா பங்கு பங்கா அவர் தம்மை என்ன பண்ணாருன்னா தம்மை வெளிப்படுத்தினார். எபிரேயர்ல தான் போட்டிருக்கு, பங்கு பங்கா வெளிப்படுத்தினார். காலங்கள் நிறைவேறிய போது, கை தட்டுங்க எல்லாரும். காலங்கள் நிறைவேறிய போது அவருடைய முழு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக பெந்தெகோஸ்தே நாளிலே ஹalleluya பங்கு பங்கா வரல, அவருடைய முழுமையை கொலோசியர் 1:10 போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். ஏன்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால. அதான் சொல்றான் பவுல், சொல்றான் இந்த மண் பாண்டங்களிலே மகிமையை பெற்றிருக்கிறோம். இந்த மண் பாண்டங்கள் எதை பெற்றுக்கிறோம்? மகிமையை பெற்றுக்கிறோம். ஆல்பாவும் நீரே, ஒமேகாவும் நீரே.